இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த பேட்ச் ஒர்க் ஸ்லீவ் டிசைனை அதுவும் உள்பக்கம் எந்த பிசுறும் தெரியாத அளவுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பண்ண போகிற டிசைனுக்காக ஃபஸ்ட்டு கேன்வாஷ் வந்து மார்க் பண்ண போகிறோம். கேன்வாஷை இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. உங்களுடைய கை சுற்றளவை 4ஆல் வகுத்து அதை கீழே மார்க் பண்ணுறோம். நான் 3.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் வந்து 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இந்த லென்த் வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த லென்த் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். மேலேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் இப்படி ஸ்கேலை வச்சு ஒரு கர்வ் லைன் மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மறுபடியும் ஸ்கேலை இப்படி திருப்பிக்கணும். வச்சுட்டு கர்வ் வரையணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம உள்ள ஒரு கர்வ் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அயன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு இந்த லைனிங்கை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கேன்வாஷ் கிளாத்தை இப்படி மடித்து இதனுடைய சென்டர் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேன்வாஷை சுற்றி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோம் இல்லையா, அதை அப்படி மடித்து அதே மாதிரி ஃபுல்லாக தச்சிடுறோம். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கணும். இது தச்சு எடுத்ததுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கையும் இப்படி மடித்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீயை இதுக்கு மேலே வைக்கிறோம். ஸ்லீவோட ரைட் சைடுக்கு மேலே இந்த கேன்வாஷுடைய ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சதுக்கப்புறமா ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா தையலை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கர்வ் லைன்லலாம் கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ திருப்பி அயன் பண்ணிக்கலாம். இது மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பார்டர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பார்டருடைய சென்டரில் இந்த ஸ்லீவ் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம போடுற தையல் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்குடைய மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி தச்சு எடுத்துக்கணும். தச்சு எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுறணும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம தையலுக்கான அளவு கீழே எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை தச்சு திருப்பிக்கலாம். இது மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங் இப்படி மேலே தள்ளிட்டு லைனிங்க்கு மேலே ஓரமாக இந்த மாதிரி பதிஸ்தையல் போட்டுக்கணும். பதிஸ்தையல் போட்டுட்டு இந்த லைனிங்கை துணியோட உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு இதை நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் எப்பவும் போல் பதிச்சுக்கணும். பதிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டிசைனை நீங்களும் உங்களுடைய ஸ்லீவில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸு, சுடிதார், நைட்டிலாம் தைக்க கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் கிளாஸ் இருக்குது. ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.